This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கள். ரூபாய் 1.1 கோடி கொடுத்தால் குடியுரிமை. லலித் மோடி எஸ்கேஎஃப் ஆக முயன்ற வனுவாடு நாடு பற்றி தெரியுமா? இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதில் இருந்து தப்பிக்க லலித் மோடி வனுவாட்டு நாட்டின் குடியுரிமையை பெற முயன்றார். இது தெரிந்தவுடன் வனுவாட்டு அந்த பாஸ்போர்ட்டை ரத்து செய்தது. இது ஒரு பக்கம் இருக்க, லலித் மோடியால் எப்படி வனுவாட்டு பாஸ்போர்ட் பெற முடிந்தது என்று கேள்வி எழலாம். இதற்கான பதிலை நாம் பார்க்கலாம். IPL தொடர் நடத்தும் போது மோசடியில் ஈடுபட்டதாக கூறி லலித் மோடியை மத்திய அரசு தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவித்துள்ளது. அவர் இப்பொழுது லண்டனில் வசித்து வரும் சூழலில் அவரை நாடு கடத்தும் நடவடிக்கையையும் மத்திய அரசு எடுத்தது. அதில் இருந்து தப்பிக்கவே அவர் வனுவாட்டு பாஸ்போர்ட் பெற முயன்றார். அவரால் எப்படி சீக்கிரம் வனுவாட்டு பாஸ்போர்ட் பெற முடிந்தது என்ற கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். வனுவாட்டு என்பது ஒரு தீவு நாடாகும். அது ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கிலும் நியூசிலாந்தின் வடக்கிலும் அமைந்துள்ளது. இந்த வனுவாட்டு தீவில் மொத்தம் 83 சிறிய எரிமலை தீவுகள் உள்ளன. அதில் 65 தீவுகள் மட்டும் மக்கள் வசிக்கின்றன. இதன் வடக்கு எல்லை அமைந்துள்ள தீவுக்கு தெற்கு எல்லையில் அமைந்துள்ள தீவுக்கும் இடையே உள்ள தூரம் 1300 கிலோமீட்டர் ஆகும். இது கிட்டத்தட்ட டெல்லிக்கும் கொல்கத்தாவிற்கும் இடையிலான தூரமாகும். இந்த நாட்டின் மொத்த பரப்பரப்பு 12,199 சதுர கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட நமது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை விட 1.5 மடங்கு மட்டுமே அதிகம். வனுவாட்டின் 14 தீவுகள் மட்டுமே 100 சதுர கிலோமீட்டர் மேல் பரப்பரப்பை கொண்டுள்ளன. அதில் மிகப்பெரிய தீவு என்றால் அது எஸ்பிரிட்டி சாண்டோ என்ற தீவு. அதன் பரப்பளவு 3,955 சதுர மீட்டர் ஆகும். ஆனால் அந்நாட்டின் தலைநகரான போர்ட்ஸ்வில்லா வனுவாட்டில் 3வது பெரிய தீவான எக்போர்ட் தீவில் அமைந்துள்ளது. அது சுமார் 900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கடந்த 2020 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வனுவாட்டின் மொத்த மக்கள் தொகை 3,19,000 ஆகும். இது நமது நாட்டின் பெரும்பாலான மெட்ரோ நகரங்களின் மக்கள் தொகையை விட குறைவாகும். அங்கு மக்கள் தொகை வளர்ச்சியும் கூட 2.3% என்று மிக குறைவாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தனது குடியுரிமை விற்று வருகிறது. இந்த குட்டி நாட்டிற்கு யார் குடியுரிமை வாங்குவார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த நாட்டின் பாஸ்போர்ட்டை வைத்திருப்போருக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கிறது. அதாவது சுமார் 100 நாடுகளுக்கு வனுவாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்போர் விசா இல்லாமல் சென்று திரும்பலாம். மேலும் வருமான வரி இல்லை. உலகின் எந்த பகுதியிலும் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் அதற்கு வரி கட்ட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.